அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். இஃப் பாசிபிள் கேள்வி கேளுங்க. இல்லைனாலும் உங்கள் சார்பில நானே கேள்வி கேட்டு, நானே அதுக்கு பதில் சொல்ற மாதிரி ட்ரை பண்றேன். ஒவ்வொரு நாளும் என்னுடைய குட் மார்னிங் மெசேஜஸ்ல மாயா, மாயா, மாயா அப்படிங்கிற விஷயத்த வலியுறுத்துறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னைக்கு இந்த மாயா அப்படிங்கிறத மிகவும் ஆழமாக நம்ம எல்லாருமே ஈஸியா அனுபவிக்கக்கூடிய அளவிற்கு ஒரு டெப்தான ஒரு ரிசர்ச் பண்ணலாம் அப்படிங்கிறது என்னுடைய அபிப்பிராயம். கேள்வி தலைப்பு என்னவா வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, நமக்கு எக்ஸ்பீரியன்சஸ் 100% நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை மையமா வச்சு இந்த ஒரு ஆராய்ச்சியை பண்ண போறோம். என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ்? நம்ம ஒரு இந்த பாடி அப்படிங்கிற ஒண்ணு தானே நம்ம நானும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த பாடிக்கு ஒரு 3 டிஃப்ரெண்ட் அவஸ்தாஸ் அப்படின்னு சொல்றாங்க சான்ஸ்கிரிட்ல. நிலைகள் அப்படின்னு நம்ம தமிழ்ல சொல்றோம் இல்லையா? என்னென்ன நிலைகள் இருக்கு? இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது அப்படிங்கிறது விழிப்பு நிலை அப்படின்னு ஒரு நிலையை சொல்றோம். அப்புறம் தூங்குனதுக்கு அப்புறம் ஒரு கனவு நிலை அப்படின்னு ஒண்ணு வரும். அப்புறம் இன்னொன்னு டீப் ஸ்லீப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆழ்ந்த உறக்க நிலை அப்படின்னு வரும். அப்போ இந்த பாடியை நான் நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குன்னா 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வருது. இது அவஸ்தைகள் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஜாக்கிர அவஸ்தை, சொப்பன அவஸ்தை, சுசுப்தி அவஸ்தை என்று சொல்லுகின்றார்கள். ஓகேவா? இதை மையமாக வைத்து, இந்த அனுபவங்களை மையமாக வைத்து இந்த உலகம் மாயை என்பதை எப்படி புரிந்து கொள்வது அப்படிங்கிறது தான் இன்னைக்கான ரிசர்ச். ஓகேவா? சரி, இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலி நேற்று ஒருத்தருக்கு கொஸ்டின் கேட்டிருந்தாரு. அந்த குட் மார்னிங் மெசேஜ்ல நீங்க ஏதோ அனுப்பிச்சிருந்தீங்களே, அது எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு. அவர்கிட்ட டெப்தா எக்ஸ்பிளைன் பண்ணும்போது, சரி இதை நம்ம எல்லார்கிட்டையும் ஷேர் பண்ணலாமே அப்படின்னு தோணுச்சு. ஸோ ஐ எம் ஜஸ்ட் ஷேரிங். இன்னைக்கு அதுதான். இப்போ இந்த 3 நிலைகள் இப்ப நான் கேட்கிறேன் உங்ககிட்ட, டேய் இந்த 3மே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கியாடா? சொப்னா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கியா? ஜாக்கிரதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேல்ல? டீப் ஸ்லீப் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேல்ல? இந்த 3மே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கேல்ல? இந்த 3ல நீ யார்? இந்த 3ல எது நீ உண்மைன்னு நம்புற? இதை சொன்னா போதும் அப்படின்னு கேட்டா நான் சொல்லுவேன். இந்த 3ல எதை நீ உண்மைன்னு நம்ப போற? இந்த 3 அவஸ்தைகள்ல எதை நீ உண்மைன்னு நினைக்க போற? விழிப்பு நிலை அப்படின்னு சொல்ற. ஓகேவா? இப்ப பேசிட்டு இருக்கிறது தானே நீங்க இன்னைக்கு பேசிட்டு இருக்கீங்களே, இதுதானே உண்மை. கனவு பொய்ன்னு எல்லாருக்கும் தெரியும்ல. டீப் ஸ்லீப்ல அங்க எக்ஸ்பீரியன்ஸே இல்ல. அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் தட் திஸ் ஜாக்கிரத அவஸ்தா அல்லது விழிப்பு நிலை என்பது உண்மை. அப்ப மீதி ரெண்டு அது பொய் தானுங்க அப்படின்னு சொல்ற. ஆனா இதுல இருக்கும்போது இது உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மீதி ரெண்டு பொய் அப்படின்னு நீ சொல்ற, சரியா? எப்படி சொல்ற அப்படின்னா, எங்க இருந்து சொல்ற அப்படின்னா, இங்க இருந்து சொல்லிட்டு இருக்க. இந்த வெடித்த அவஸ்தையில் இருக்கும் போது நீ சொல்லுகின்றாய் கனவு அவஸ்தை என்பது பொய் என்று. ஆனா கனவு கண்டு கொண்டிருக்கும் போது அந்த கனவு அவஸ்தையை நீ பொய் என்று கூறுவதில்லை. சோ யூ ஆர் இன் 3 டிஃபரெண்ட் எக்ஸ்பீரியன்சஸ்ல நீ இருக்கிற. இந்த விழிப்பு நிலையில இருக்கிற வரைக்கும் தான் நீ கனவு அவஸ்தையை பொய் என்று சொல்லுகின்றாய், இந்த விழிப்பு அவஸ்தை உண்மை என்று சொல்லுகின்றாய். ஆனால் கனவில் இருக்கும் போது நீ கனவைத்தான் பொய் என்று கனவைத்தான் உண்மை என்று சொல்லுவாயே தவிர இந்த விழிப்பு அவஸ்தை என்று ஒன்று இருப்பதையே நீ ஏற்றுக்கொள்ள மாட்டாய். ஏன்னா உனக்கு அப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியாது. உன்னை பொறுத்த வரைக்கும் அந்த கனவுல இருக்கும் போது என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அதுதான் நீ. கனவுல ஒரு ஸ்ரீகாந்த் இருப்பான் இல்லையா? கனவுல எக்கச்சக்கமா ஒரு பெரிய உலகமே இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா அதுல ஒரு ஸ்ரீகாந்த் இருப்பான். அந்த ஸ்ரீகாந்த மட்டும் நான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன் கனவுல. அதை மட்டும் தான் ஸ்ட்ராங்கா உண்மை நம்புவேன். தூங்கிட்டு இருக்கான்ல ஒரு ஸ்ரீகாந்த், அத 100% பொய் என்று சொல்லுவான் கனவில் இருக்கும் ஸ்ரீகாந்த். இது உண்மைதானே? ஆமா. அப்புறம் இன்னொரு அவஸ்தை, தூங்குனதுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னே தெரியல, சரியா? சோ நீங்க 100% டீப் ஸ்லீப்ல இருக்கும்போது இந்த ரெண்டுமே உங்கள் அனுபவத்துக்கு வரல. என்ன அனுபவத்துக்கு வருது? அனுபவம் இல்லாத ஒரு அனுபவம் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்க.
ஜாக்கிரத் ஸ்டேட்ன்றது கான்சியஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, டீப் ஸ்லீப் அப்படிங்கிறத அன்கான்சியஸ் ஸ்டேட்னு சொல்லலாம். அன்கான்சியஸ் கான்சியஸ்னா புரியுது இல்லையா? இது உணர்வுள்ள நிலை, அது ஜட நிலைன்னு கூட சொல்லலாம். உணர்வோடு இருக்கின்றது ஜாக்கிரத் ஸ்டேட், ஜட நிலையில் இருக்கின்றது டீப் ஸ்லீப் ஸ்டேட். ஆனா நீ ஜடமா, நீ உணர்வோடு இருக்கிறாயா? அப்போ உடனே சொல்லு, ஆனா உணர்வோடு இருக்கிறவன் தான் நான், ஜடமா இருக்கிறது நான் எப்படி இருக்க முடியும்? இப்ப ஜடமா இருந்தது நீ இல்லையா? ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் ஜடமா இருந்தது ஏன் பண்ணா? அப்ப அது நான் இல்ல அப்படின்னு சொன்னா அது எப்படி மறுக்க போற? அப்போ ஒவ்வொரு நிலைகளிலுமே நீ என்ன நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு சொன்னா, ஜாக்கிரத்துல இருக்கிற வரைக்கும் ஜாக்கிரத உண்மைன்னு தோணுது, ஸ்வப்னால இருக்கிற வரைக்கும் ஸ்வப்னா உண்மைன்னு தோணுது, டீப் ஸ்லீப்ல இருக்கிற வரைக்கும் ஜடம் தான் உனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிட்டு இருக்கே தவிர இந்த ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸே ஆகல. அதனால ஜட எக்ஸ்பீரியன்ஸ் தான் உன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. அண்ட் தேர்ஃபோர் ஜடம் இஸ் தி ட்ரூத் as long as you are in deep sleep. நீ ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிற வரைக்கும் யூ ஆர் இன் தி ஜட உணர்வு, அது மட்டும்தான் இருக்கு. அப்படின்னா அதுதானே நீ, இது ரெண்டு இல்லவே இல்லைல்ல. இப்ப எதுடா நீ அப்படிங்கிறது பிக் கொஸ்டின் மார்க்கா இருக்கு இல்லையா? அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, 3 வெவ்வேறு அவஸ்தைகள் இருக்கின்றன. ஒரு அவஸ்தை இருக்கும்போது மீதி 2 அவஸ்தைகள் பொய் என்று சொன்னால், அந்த அவஸ்தையில் இருக்கும்போது இந்த 2 அவஸ்தை பொய் என்று சொல்கிறாய், இந்த அவஸ்தையில் இருக்கும்போது இந்த 2 அவஸ்தை பொய் என்று சொல்லுகின்றாய் என்றால் கண்டிப்பாக இந்த 3ம் பொய்யாகத்தானே இருக்க வேண்டும். அது என்ன ஜாக்கிரத்துக்கு மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற? How could you say that Jagrat world is true? நீ இது ரெண்டும் பொய், அது இங்க இருக்கிற வரைக்கும் தானே பேசிட்டு இருக்க என்று நான் எவ்வளவுதான் சொன்னாலும் நீ கேட்க மாட்டேங்கிற. உனக்கு என்ன டவுட் வருதுன்னா, அது இது நான் பிறந்து வளர்ந்து நான் படிச்சு செஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கீப் ஆன் ஒரு கண்டினியூஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு இருக்குங்க. கனவு திடீர்னு வருது, அப்புறம் கனவு போயிடுது, மறுநாள் வேற ஏதோ ஒரு கனவு வருது, அது அப்புறம் அந்த கனவு வர்றதில்லை. ஸோ எக்ஸ்பீரியன்சஸ் இன்டர்சேஞ்சிங் எக்ஸ்பீரியன்சஸா இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா கனவு முடிச்சுட்டு திருப்பி நினைவுக்கு வரும்போது விட்ட இடத்துல இருந்து தொடருதுங்க. ஐ கேனாட் சே தட் கனவு வேற, அது மாயை நான் ஒத்துப்பேன். பட் ஜாக்கிரதை நான் எப்படி ஒத்துக்க முடியும்? ஜாக்கிரத் கண்டினியூஸா வந்துகிட்டே இருக்காக்கும், அதனால நான் ஒத்துக்க முடியாது என்று நீ வாதிடுகின்றாய். சரியா? இப்ப நான் ஒரு கொஸ்டினை கேட்கிறேன். நேத்து நீ தூங்கினதுக்கு அப்புறம் ஒரு கனவு வந்தது. அந்த கனவுல உங்க அம்மா அப்பாவுக்கு பிள்ளையா பிறக்கிற. அதுக்கப்புறம் நீ எல்கேஜிக்கு போற, யூகேஜிக்கு போற, அதுக்கப்புறம் நீ என்னென்ன எக்ஸ்பீரியன்சஸ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கியோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பண்ற ஒரு கட்டத்துல என்ன பாக்குற, நீ என்ன சந்திக்கிற, இங்க கிளாஸ் உட்காந்து கேட்டுட்டு இருக்க. ஆல் தீஸ் இன்சிடென்ட்ஸ் ஆர் ஹேப்பனிங் இன் யுவர் ட்ரீம். நீ பேசிட்டு இருக்க என்கிட்ட, இது ஜாக்கிரத் வேர்ல்டு, இது விழிப்பு நிலை, இது உண்மை நிலை, இதுதான் உண்மை, இதுதான் உண்மை என்று என்னிடம் நீ கனவில் பேசிக் கொண்டிருக்கிறாயா? உடனே நாளைக்கு நீ தூங்கிட்டு இருக்கிறவன் விழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் இது எல்லாமே கனவுன்னு. அப்படின்னு நான் சொன்னா இல்லைன்னு உன்னால மறுக்க முடியுமா? இப்போ ட்ரீம்ல இருக்கிற அப்படின்னு நான் சொல்லிட்டேன். ட்ரீம்ல தான் கேட்டுட்டு இருக்க. யாருக்காவது ஆன்சர் தெரியுமா? மறுக்க முடியுமா? சரி, அப்போ இது கனவுதான் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா ஓகே, மறுக்க முடியல. when you are unable to prove that this is really dream or this is really waking அப்படின்னு உன்னால சொல்ல முடியல அப்படின்னு சொல்லிட்டாலே அப்ப எல்லாமே மாயன்னு ஒத்துட்டு தானே ஆகணும். சரி, இப்பவும் நீ நம்பல. எதை வச்சுப்பா நீ சொல்ற வேக்கிங் வேர்ல்ட் மட்டும்தான் உண்மை? என்னுடைய அனுபவத்தை வச்சு நான் சொல்றேன் இந்த வேக்கிங் வேர்ல்டு தான் உண்மைன்னு அப்படின்னு நீ சொல்லலாம்.
சரியா? அனுபவத்தை வச்சு சொல்றதா இருந்தா எப்படி? சரி விடு. இப்ப 3 வேர்ல்ட மட்டும் காட்டினேன்ல, உங்களுக்கு இன்னொரு வேர்ல்டையும் சேர்த்து காட்டுறேன். அது என்ன வேர்ல்டுன்னா, இமேஜினேட்டிவ் வேர்ல்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, கற்பனை வேர்ல்டுன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த வேர்ல்டுலயும் நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ இப்ப கேட்டா சொல்லுவீங்க, அதெல்லாம் வந்து பொய் தாங்க. கற்பனை வேர்ல்டு இருக்கு, அதெல்லாம் பொய் தான். நிஜ உலகம் மட்டும்தான் உண்மை. அப்படின்னு சொல்றேன். எதை வச்சுடா சொல்ற அப்படின்னு சொன்னா, நீங்க என்ன சொல்றீங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி சொல்றேன் அப்படின்னு சொல்றேன். ஸ்வப்னாலையும் 100% எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற, ட்ரூவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற, ரியலா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற. நீ ட்ரீம்ல நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலன்னு உன்னால சொல்ல முடியாது. இங்க ரியல் வேர்ல்டுல வாட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ், சுகத்தையும் துக்கத்தையும் எப்படி அனுபவிக்கிறியோ அப்படியே நீ வந்து ட்ரீம்ல அனுபவிச்சுட்டு இருக்க. தேர்ஃபோர் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ் பண்ணி நீ சொல்லணும்னா கூட, நீ ரியல் வேர்ல்ட உண்மைன்னு சொன்னா சொப்னத்தையும் உண்மைன்னு சொல்லிட்டு போகும் என்று நான் சொல்ல வேண்டியது இருக்கிறது. இப்ப நான் இன்னொன்னையும் சேர்த்துக்கிறேன். இப்போ அது என்னன்னா, டீப் ஸ்லீப். சாரி இங்க கற்பனைக்கு வந்துருங்க. கற்பனை வேர்ல்டுல நீ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு சைக்காலஜிஸ்ட் வேற லெவல் அனலைஸ் பண்ணி ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. கற்பனை வேர்ல்டுல இவன் அனுபவிக்கிற அந்த அனுபவத்தை ரியல் வேர்ல்டுல கூட அனுபவிக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு ரிசர்ச் போயிட்டு இருக்கு. சோ தட் அப்பன்னா கற்பனை வேர்ல்டு தான் எக்ஸ்பீரியன்ஸ் நிறைய கொடுக்குது ரியல் வேர்ல்டு விட அப்படிங்கிறதுக்காக நீங்க கற்பனை வேர்ல்டு உண்மைன்னு சொல்லிட முடியுமா? ஏன்டா எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி சொல்றேன், நான் வந்து ரியல் வேர்ல்டு ட்ரூத் அப்படிங்கிறியே. அப்படி பார்க்கும்போது அனுபவத்தை வைத்து சொல்வேன் என்று சொன்னால், நீ கற்பனை உலகத்தையும் உண்மைன்னு சொல்லு, ட்ரீமையும் உண்மைன்னு சொல்லு. அனுபவத்தை வச்சு பேசுனீங்கன்னா, நீங்க அனுபவம் தான். 8 மணி நேரம் ஜடமா இருந்தேன் அப்படிங்கிறது அனுபவம் தானே. அப்போ அந்த அனுபவம் வைத்து பார்க்கும்போது, நான் ஜடம் என்று சொல்லு. ஜடம் ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிற? அனுபவிச்சு. ஏன்னா 8 மணி நேரம் ஜடமா இருங்க 100% ஃபேக்ட் தானே. யாராவது மறுக்க முடியுமா? ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் நம்ம ஜடமா இருக்கும். அப்பப்ப ஏதோ சொப்னத்துல போயிட்டு வரும். இப்ப என்ன பேசிஸ்ல நீ ப்ரூவ் பண்ண போற? நான் இந்த உலகத்தை உண்மைன்னு நம்புறேன், உலகத்தை உண்மைன்னு நம்புறேன். எதை வச்சு ப்ரூவ் பண்ண போற அப்படிங்கறதுதான் கேள்வி. சரியா? எப்படி? இது ஜாக்கிரதை இல்ல, டீப் ஸ்லீப்ப சொல்லிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் 8 மணி நேரம் நீ தூங்குற இல்ல, 8 மணி நேரம் ஜடமா தானே இருக்க. அதை வந்து பொய்ன்னு எப்படி சொல்ல முடியும்? அது உண்மைதானே. அப்ப அது உண்மைன்னு நீங்க சொன்னீங்கன்னா, இந்த உடல் நான் சொல்லக்கூடாது, இந்த மனசை நான் சொல்லக்கூடாது, இந்த புத்திய நான் சொல்லக்கூடாது, இதை நான் சொல்லக்கூடாது. ஏனென்றால் இது அங்கே இல்லவே இல்லை. எப்போ டீப் இல்லைன்னா நோ எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லு. அப்ப கூட வந்து இந்த பாடி புத்தி மனசு எதுவுமே இல்ல இல்ல. ஏன் இதை இருக்குன்னு சொல்ற? 8 மணி நேரம் எந்த எக்ஸ்பீரியன்ஸ்? அப்ப நீ யாரு? நான் யாரு? எக்ஸ்பீரியன்ஸே அதுதான்டா ஜடம்னு சொல்லிட்டு இருக்கேன். எது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது? ஜடம் தான் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகாது. இப்போ உங்ககிட்ட மனசு இல்ல, புத்தி இல்ல, எதுவுமே இல்ல. அதனால யூ டோன்ட் ஹேவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் அட் ஆல். அந்த 8 மணி நேரம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாம வாழ்றோம், அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸ். சரி, அப்ப எது உண்மை? அன்எக்ஸ்பீரியன்ஸ்டு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய நீ உண்மை அப்படின்னு சொன்னா, இந்த உடல் மனம் புத்தி எதுவுமே நான் இல்லைன்னு சொல்லிடு. ஏன்னா எக்ஸ்பீரியன்சஸ்க்கு ஜடமா இருக்கிறதுக்கு இந்த இதெல்லாம் தேவையில்லை. மனம் புத்தி உடல் எந்த இயக்கம் எதுவுமே தேவையில்லை ஜடமா இருக்கிறதுக்கு. அப்ப அந்த ஸ்டேட்ல இருக்கிறது உண்மை அப்படின்னு சொன்னா, இந்த உடலை நான் நீ சொல்லக்கூடாது இல்ல என்ற ஒரு ஃபீலிங் வரும். சரியா? சரிப்பா, இப்படி எல்லாம் நம்மளால புரிஞ்சுக்க முடியல, நீ வேற எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஆக்சுவலா ஒரு சின்ன ஒரு வேதத்துல சொல்லியிருக்குங்க. சும்மா நான் பேர் வச்சுக்கிட்டா நல்லா இருக்கும்ன்றதுக்காக சொல்றேன். 3 பேர் இருக்கீங்க இல்லையா, அந்த 3 பேருக்கு பேர் வச்சிடலாமா? விழிப்பு நிலையில இருக்கிறவனுக்கு விஸ்வா அப்படின்னு பேர் வச்சுப்போம். இந்த கனவுல இருக்கிறவனுக்கு தைஜஸ் அப்படின்னு பேர் வச்சுப்போம். இந்த ஆழ்ந்த உறக்கத்துல இருக்கிறவனுக்கு பிராங்யா அப்படின்னு பேர் வச்சுப்போம். என்னடா டிஃபரெண்டா சொல்ற அப்படின்னு. அது வந்து வேதத்துல இந்த மாதிரி வச்சிருக்காங்க, அதனால அதே பேரை வச்சிடலாம்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த பிரியமே வச்சுக்கோங்க. சரியா? சோ அதுக்கு ஏன் கன்ஃபியூஸ் பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல வச்ச பேரே வச்சுட்டேன். இப்ப நான் என்ன சொல்றேன்னா, விஸ்வனை பொறுத்த வரைக்கும் தைஜஸ் என்பவன் பொய் தானே.
கரெக்ட் தானே? விஸ்வனை பொறுத்த வரைக்கும் தைஜஸ் பொய், விஸ்வனை பொறுத்த வரைக்கும் பிராஞனும் பொய். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா, விஸ்வன் கான்சியஸ் ஸ்டேட், பிராஞன் அன்கான்சியஸ் ஸ்டேட். கான்சியஸ் அன்கான்சியஸ் ரெண்டு சேர்ந்து எப்படி இருக்க முடியும்? சான்ஸே இல்லை. அதாவது கான்சியஸ் விஸ்வனை வந்து வெளிச்சம்னு சொன்னா பிராஞனை வந்து இருட்டுன்னு சொல்ல வேண்டியது இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த விஸ்வன் பிராஞனா இருக்க முடியாது, இந்த விஸ்வன் தைஜசனா இருக்க முடியாது. அப்போ 3 இண்டிபெண்டன்ட் ஸ்டேட்ஸ்ல இந்த 3 இருக்கு. ஒரு ஸ்டேட்ல இருக்கு, மீதி 2 ஸ்டேட்ல இல்ல. எப்போ ஒரு ஸ்டேட்ல இருக்கு, மீதி 2 ஸ்டேட்ல இல்ல அப்படின்னு சொல்லிட்டியோ அப்போ நீ கான்ஸ்டன்டா இல்ல. விஸ்வனும் கான்ஸ்டன்டா இல்ல, தைஜசனும் கான்ஸ்டன்டா இல்ல, பிராஞனும் கான்ஸ்டன்டா இல்ல. ஒரு ஸ்டேட்ல இருக்கு, ஒரு ஸ்டேட்ல இல்ல, அப்புறம் மறுபடியும் இருக்கு, மறுபடியும் இல்ல. இத வந்து எப்படி நீ உண்மைன்னு நம்ப சொல்ற? ஒரு நீர்க்குமிழி வருது மறைஞ்சிருது, நீர்க்குமிழி வருது மறைஞ்சிருது அப்படிங்கறத உண்மைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது ஒரு தோற்றமாக தோன்றுகிறது. அது வெறும் மாயையாகத்தான் இருக்க முடியுமே தவிர எனிதிங் which is constantly is there, ஏதாவது பெர்மனண்டா இருந்தது அப்படின்னு சொன்னா அது வந்து உண்மைன்னு சொல்லலாம். ஆனா விழிப்பு, அந்த விஸ்வன் நிரந்தரமா இல்ல, பிராஞன் நிரந்தரமா இல்ல, தைஜசன் நிரந்தரமா இல்ல. அப்படின்னா இந்த உடல் எதுல இருக்கு? விஸ்வன்ட்ட இருக்கு. மனம் புத்தி தைஜசன்ட்ட இருக்கு, உடல் தான் இல்ல. இந்த மனசு புத்தியை வச்சுக்கிட்டு தான் அந்த வேர்ல்ட கிரியேட் பண்ணி தைஜசன் வந்து என்னென்னமோ பண்ணான். சரியா? உடல் இருக்கின்ற இந்த விஸ்வன் உண்மை அல்ல, மனம் புத்தி இருக்கின்ற தைஜசனும் உண்மை அல்ல, உடல் மனம் புத்தி எதுவுமே இல்லாத பிராஞனும் உண்மை அல்ல. சோ இதுல இருந்து நமக்கு கிளியரா ஒரு விஷயம் என்ன புரியுது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பாக இந்த உடல் மனம் புத்தி ஆகிய இவை நானாக இருக்க முடியவே முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. இப்போ அப்படின்னா நான் யார்? அப்படின்னா நீ யாரு? இந்த உடல் மாயை, இந்த மனம் மாயை, ஏனென்றால் தோன்றி தோன்றி மறைகிறது. நீ யாரு என்று இந்த டீப்பா நீங்க திங்க் பண்ணீங்க அப்படின்னா, இந்த 3ஐயும் சூப்பர்பா நீங்க தானே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. யூ ஹவ் காட் அன் எக்ஸ்பீரியன்ஸ். பிராஞனுடைய, அதாவது பிராஞனுடைய அனுபவம் விஸ்வனுக்கு இருக்க முடியாது. பிராஞன்னா யாரு? அன்கான்சியஸ்ல இருக்க டீப் ஸ்லீப். விஸ்வன் யாரு? கான்சியஸ்ல இருக்கான். ஆனா நாம பேசுறோம். நான் செம்மையா அந்த 8 மணி நேரம் வந்து செம்மையா அன்கான்சியஸ்ல இருந்தேன். செம தூக்கண்டா. செம தூக்கண்டான்னு அர்த்தம் செம்ம அன்கான்சியஸ்ல இருந்தேன்னு அர்த்தம். சரியா? சுத்தமா ஜட மாதிரி இருந்தேன் அப்படின்னு அர்த்தம். அப்ப ஜடம் மாதிரி இருந்த ஒரு அனுபவம் உனக்குள் இருக்கின்றது. ஸ்வப்னத்தில் என்னென்ன கண்டாய் என்ற அனுபவமும் உனக்குள் இருக்கின்றது. நீ ஜாக்கிரத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய் என்ற அனுபவமும் உனக்குள் இருக்கின்றது. புரியுதா? அமேசிங்கா இருக்குல்ல? முதல்ல நான் என்ன சொன்னேன்? விஸ்வனுக்கு விஸ்வா cannot have an experience of pranya. Pranya cannot have the experience of Vishwa. And of course இந்த ஸ்வப்னா எக்ஸ்பீரியன்ஸ் விஸ்வனுக்கு இருக்க முடியாது அப்படின்னு சொன்னோம். நீ எப்படி பேசுவ அப்படின்னா, இப்ப 1 லட்ச ரூபாய் லாட்டரியில எனக்கு கனவுல விழுந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நீ எந்திரிச்ச உடனே பேசும்போது எனக்கு 1 லட்ச ரூபாய் லாட்டரியில விழுந்துச்சு தெரியுமான்னு சந்தோஷமா சொல்ல மாட்டேன். எவனுக்கோ ஒரு லாட்டரியில 1 லட்ச ரூபாய் விழுந்து அவன் என்ன பண்ணான் அப்படின்னு பேசுற மாதிரி, கனவு கண்டுட்டு இருக்கும்போது 1 லட்ச ரூபாய் விழுந்த மாதிரி கனவு வந்தது, அதுக்கப்புறம் முழிச்சதுக்கு அப்புறம் கனவான்னு தெரிஞ்சுக்கிட்டேன். So as if that ஒரு செப்பரேட் என்டைட்டிக்கு என்னமோ நடந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நீ பேசிட்டு இருக்கியே தவிர அது உனக்கே நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி நீ பேசுறது இல்ல. சரியா? சரியா? when such is the case one cannot experience the other அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த 3 எக்ஸ்பீரியன்ஸுமே ஆனா நீ பண்ணிட்டு தானே இருக்க. நல்லா இமேஜின் பண்ண. நீ யார் அப்படின்ற கேள்விக்கு பதில் யோசி. நீ விஸ்வனும் அல்ல, பிராஞனும் அல்ல, தைஜசனும் அல்ல என்றால் நீ யார்? இந்த 3மே நீதான். இந்த 3ம் நீ அல்ல.
அப்ப நீ யாரு? why I'm telling நீ தான் அது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இந்த 3 ஸ்டேட்லயும் ஒண்ணு இருக்குல்ல. விஸ்வனா இருக்கும் போதும் நீ இருக்க, தைஜசனா இருக்கும் போதும் நீ இருக்க, பிராயனா இருக்கும் போதும் நீ இருக்க. அந்த நீ விஸ்வன் நீ அல்ல, தைஜசன் நீ அல்ல, பிராயன் நீ அல்ல. ஆனால் விஸ்வனாயிருக்கும் போதும் நீ இருந்தாய், தைஜசனாயிருக்கும் போதும் நீ இருந்தாய், பிராயனாயிருக்கும் போதும் நீ இருந்தாய். அந்த நீதான் ஒரு ஒரிஜினல் நீ. புரியலையா? புரியல. அதாவது நான் என்ன சொல்றேன்னா, இந்த 3 நான்கள் மாயை நான், ஒரிஜினல் நான் மாயா நான் பிரிக்கிறேன்டா இப்போ. சரியா? ஒரிஜினல் நான் தான் விஸ்வனாய் இருந்தது. ஒரிஜினல் நானே தான் பிராஞனாய் இருக்கின்றது. ஒரிஜினல் நானே தான் தைஜசனாக இருக்கிறது. இந்த ஒரிஜினல் நானே தான் விஸ்வனாகவும் இருக்கிறது, தைஜசனாகவும் இருக்கின்றது, பிராங்கனாகவும் இருக்கின்றது என்று நான் ட்ரை பண்றேன். உங்களால முடிஞ்ச வரைக்கும் புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதாவது அந்த ஒரிஜினல் நான்னா யாரு? பரபிரம்மம், பரமாத்மா என்னமோ ஒண்ணு வச்சுக்கோங்க இப்போதைக்கு. அந்த ஒரிஜினல் நான் கேன் ஹேவ் அன் எனி ஸ்டேட்ஸ். அது எந்த பாதிப்பும் இல்லாமல் அதுவே விஸ்வனாகவும் பிராங்கனாகவும் தைஜசனாகவும் இருக்க முடிகிறது என்ற உண்மையை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறாங்க. எப்படிப்பா அதை சொல்ற அப்படின்னா, ஆல் தீஸ், அப்ப அந்த ஒரிஜினல் நான்னா யாரு அப்படின்னா, விஸ்வனையும் தைஜசனையும் இவைகள் எல்லாம் இந்த எல்லா மாய சுரூபங்களின் அனுபவங்களையும் ஒரு சேர ஒரு இடத்தில் நீ பெற்றுக்கொண்டிருக்கிறாயே, அதுதான் நீ. இப்ப என்ன பிரச்சனைன்னா, இது வெறும் மாயை, இது உண்மை அல்ல. இந்த பொய் அனுபவங்களை எல்லாம் அனுபவிப்பவன் எவன் தான் உண்மையான இருக்கின்ற ஒருத்தன். ஒரு உண்மை பொய் அனுபவங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது என்று புரிந்து கொள்ள முயற்சிக்கலாமே அப்படிங்கிறாங்க. சரியா? இப்படி நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கூட, இந்த உடல் மனம் புத்தி ஆகிய இவைகள் எல்லாம் மாயை. அந்த மாயையா இருப்பவன் நான், கனவாய் இருப்பவன் நான், அன்கான்சியஸாக இருப்பவன் நான். அந்த நான் ஒன்று இருந்து கொண்டேதான் இருக்கிறது நீ எல்லா நிலையிலும் இருக்கும் போதும். நிலைகள் பொய், ஆனால் அந்த எல்லா நிலைகளையும், இந்த பொய் நிலைகளையும் அனுபவிக்கும் நீ உண்மை என்று புரிகிறதா? இவ்வளவுதாங்க நான் கொஞ்சம் முயற்சி பண்றேன் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு. சரி, இது புரியலன்னாலும் பரவாயில்ல, இன்னும் வேற வேற ஆங்கிள் நான் ட்ரை பண்றேன். இப்போதைக்கு இந்த 3 அவஸ்தைகள் என்பது மாய அவஸ்தைகளாக இருந்தாலும், இந்த 3 அவஸ்தைகளையும் ஒரு சேர அனுபவிக்கின்ற ஒருவன் இருக்கின்றான். அவன் உண்மையில் நீயாக இருக்க முடியும், அவன் ஒரிஜினலாக இருக்க முடியும். இவைகள் எல்லாம் மாய தத்துவம் என்று புரிந்து கொள்ள முயற்சி செய் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சரியா? எனக்கு இவ்வளவு நீ பேசினாலும் எனக்கு புரியல அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா, இந்த 4வதா ஒரு வேர்ல்டு கொண்டு வந்தேன் இல்ல, இமேஜினேட்டிவ் வேர்ல்டு அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்தேன். இந்த இமேஜினேட்டிவ் வேர்ல்டு அப்படிங்கிறது உண்மையா பொய்யா அப்படின்னா, அனுபவத்துல பார்த்தா அதுவும் வந்து எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது, இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்குது அப்படின்னு சொன்னாலும் நீங்க ஏத்துக்க மாட்டேன்றீங்க. அந்த வேர்ல்டு வந்து மாயைன்னு எனக்கு புரியுது, இந்த வேர்ல்டு எனக்கு மாயைன்னு புரியல அப்படின்னு சொல்லலாம். எப்படி சொல்றீங்க? அது நான் கற்பனை பண்றது மட்டும்தானே நான் அனுபவிக்கிறேன். ஆனா இந்த வேர்ல்டுல நான் எங்க கற்பனை பண்றேன்? எனக்கு நான் கற்பனையே பண்ணாம எனக்கு எக்கச்சக்கமா அனுபவம் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ தேர்ஃபோர் ஐ cannot say that இந்த விஸ்வனை மாயன் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன், தைஜசை மாயை என்று ஏற்றுக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அப்படி சொல்ல முடியாது. தைஜசனை கண்டிப்பா நீங்க ஒத்துப்பீங்கல்ல? தைஜசன்னா யாரு? கனவு காண்டுட்டு இருப்பான். கனவு காண்றவன் அவன் வந்து முழுக்க முழுக்க மனோ கல்பனை தான் அங்கே ஒரு பெரிய உலகமாக விரிந்து அங்கே எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கறத நீங்க ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். அப்போ தைஜசன கல்பனை அப்படிங்கறது ஒத்துக்கிறீங்க. தைஜசன் வந்து எப்படி இந்த இமேஜினேட்டிவ் வேர்ல்டு வந்து கண்டிப்பா பொய்ன்னு ஒத்துக்கிறீங்களோ, அதே மாதிரி தைஜசன கல்பனை அப்படின்னு ஒத்துக்கிறீங்க. இப்ப நிஜ உலகத்தை தான் நீங்க ஒத்துக்க மறுக்கிறீங்க இல்லையா? நிஜ உலகமும் உனது கல்பனை தான் என்று புரிய வேண்டும். நிஜ உலகம் எப்படி கல்பனைன்னு புரிஞ்சுக்கிறது? நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இன்ஜெனரலா நம்ம சொல்லியிருக்கோம். நீ என்ன நினைக்கிறியோ அதுதான்டா உனக்கு அனுபவமாகும், நீ நினைக்காதது இங்க அனுபவமே ஆகாது
நிஜ உலகத்திலேயே எடுத்துக்கோ. நீ கண்ணு முழிச்ச உடனே நிஜ உலகத்துக்கு வர்ற. நிஜ உலகத்துக்கு வந்த செகண்ட்ல என்ன ஆகுதுன்னா தாட்ஸ் ஓட ஆரம்பிக்குது. தாட்ஸ் ஓடிட்டு இருக்கிற வரைக்கும் தான் இந்த ஜெகத் தெரியுது. நீ தூங்குறதுன்னா என்ன அர்த்தம்னா தாட்ஸ் ஸ்டாப் ஆகுறதுன்னு அர்த்தம். தாட்ஸ் ஸ்டாப் ஆன மொமெண்ட்ல உனக்கு இந்த உலகம் மறைஞ்சிருச்சு. அப்படின்னா கற்பனை உலகம் என்பது வெறும் எண்ணங்களால் ஆனது, அதை மாயேன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி. கனவு உலகம் வெறும் என் மனோ கல்பனையால் ஆனது, மாயைன்னு ஒத்துக்கிட்ட மாதிரி. நிஜ உலகமும் அப்படித்தானே இருக்கு. மனம் இருக்கின்ற வரைக்கும் உலகம் தெரிகிறது, மனம் மறைந்த மாத்திரத்தில் உலகம் மறைந்து விடுகிறது அப்படின்னு சொன்னா இதுவும் மனோ கல்பிதம் தானே என்று ஏன் புரிந்து கொள்ளக்கூடாது என்ற வகையில் புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள் அப்படிங்கிறேன். சரியா? இந்த ஏன்னா இது ஒண்ணுதான் நீங்க நம்ப மறுக்கிறீங்க. இந்த ஜாக்கிரத் வேர்ல்டு தான் உண்மை உண்மைன்னு நம்பி நம்ம ஏமாந்துட்டு இருக்கோம் இல்லையா? சோ கனவு நான் இமேஜின் பண்றதுதான் வருதுன்னு சொல்றேன். யாரோ கொலைக்காரனை கொல்ற மாதிரி நான் ஏன் கற்பனை பண்ணுவேன்? கரெக்ட். இன்னும் இது ஒரு நல்ல கேள்வி. இமேஜினேட்டிவ் வேர்ல்டு 100% உன் மனோகல்பிதம் என்பது உனக்கு ஊர்ஜிதமாகிறது. சரியா? ஆனா கனவுல நீ கற்பனையே பண்ணாத எத்தனையோ அனுபவங்களை நான் அனுபவிக்கின்றேனே, அதை எப்படி என் மனோகல்பிதம் என்று நீங்கள் உங்களுக்கு கேள்வி எழலாம். ஆனால் உங்கள் கனவிலே நீங்கள் தூங்கிய பிறகு உங்களுக்கு மட்டும் ஏற்பட்ட அந்த அனுபவத்தை உங்கள் மனதை தவிர வேறு ஒன்று கொடுத்திருக்க முடியுமா? நீ தூங்கிட்ட, உடம்பு தூங்கிடுச்சு. அப்ப மனசு புத்தி கனவில் எழுந்து ஒரு வேலையை காட்டி உனக்கு ஒரு அனுபவத்தை கொடுத்தது உன் மனம் புத்தி தான் கொடுத்தது. நீ செய்யவே இல்லை என்று மறுத்தாலும் உன் மனம் புத்தி கொடுத்த அனுபவத்தை நீ அல்ல என்று எப்படி சொல்ல முடியும் என்ற ஆஸ்பெக்ட்ல இருந்து பார்க்கும்போது கண்டிப்பா அனுமான பிரமாணத்தின் மூலியமாக ஸ்வப்னமும் என் கற்பனை தான். பிரத்யட்சமா புரியல, நான் இப்படி எல்லாம் கற்பனை பண்ணலையே, பின்ன ஏன் எனக்கு அனுபவம் ஆகுது அப்படின்னு தோணுது. ஆனா உன் மனசுல இருந்து வந்த அந்த உலகம் உன் கற்பனைன்னு ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏன் புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இமேஜினேட்டிவ் வேர்ல்ட்ல இருக்கிற மாதிரி உனது ட்ரீம் வேர்ல்டு இல்ல அப்படிங்கிறது உண்மைதான். எண்ணங்களின் சிக்கல் அது. இமேஜினேட்டிவ் வேர்ல்ட்ல தெளிவான எண்ணங்கள், ட்ரீம் வேர்ல்டுல எண்ணங்களின் சிக்கல். நான் என்ன எண்ணுகின்றேன் என்பதை நீயே மறந்து விடுகின்ற காரணத்தினால் உனக்கு அது தெரியவில்லை என்ற அர்த்தமாக இருக்க முடியுமே தவிர அது உன் எண்ணங்கள் அல்ல என்று சொல்ல முடியாது. இமேஜினேட்டிவ் வேர்ல்ட்ல பண்ற கற்பனை எல்லாமே உன் நினைவில் இருக்கிறது, அதனால் நீ ஒத்துக்கிற அது என்னுடைய கற்பனை தான். ட்ரீம் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய உனது எண்ணங்களை நீ சில விஷயங்களை உனக்கு நீ எப்ப பண்ணன்றது உனக்கே தெரியல அப்படிங்கிறதுக்காக நீ அதை மறுக்க பாக்குற. ஆனா உன் மனசுல இருந்து வந்த உலகம் நீ கற்பனை பண்ணாம வராது. therefore you have to accept it, உன் கற்பனை தான் அப்படின்னு. இப்போ அது ட்ரீமை கூட ஈஸியா அக்செப்ட் பண்ணிடுவீங்க. ஏன்னா உங்க மனசுல இருந்து உற்பத்தியான உலகத்தை நீங்க மறுக்க முடியாது, உங்க கற்பனை தான். இப்ப ஜாக்கிரத வேர்ல்டுக்கு வந்தீங்கன்னா இங்கேயும் உங்கள் கற்பனையின் பிரதிபலிப்பு தான். எப்படி ட்ரீம்ல உங்களுக்கே தெரியாம உங்க கற்பனை என்று புரிந்து கொண்டீர்களோ, இப்படித்தான் ஜாக்கிரத்திலையும் உங்களுக்கே தெரியாம உங்கள் கற்பனை என்று புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்ல வரேன். இது எப்படி நாங்க புரிஞ்சுக்கிறது? நீ சொல்லிட்டா நான் நம்பிடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது எப்படி கற்பனை துவங்கியது அப்படின்னு நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. அதுல இருந்து உங்களால கண்டுபிடிக்க முடியுதான்னு பார்க்கலாம். இப்போ இமேஜினேட்டிவ் வேர்ல்டு முழுக்க முழுக்க என் கட்டுப்பாட்டுல இருக்கு. நான் கற்பனை பண்ற வரைக்கும் அனுபவம், கற்பனையை ஸ்டாப் பண்ண உடனே அனுபவம் ஸ்டாப். அப்படியே ட்ரீம்குள்ள வந்தீங்க அப்படின்னா அது கனவு வருது. அந்த கனவு எப்ப ஸ்டாப் ஆகும் அப்படிங்கிறது எல்லாமே சப்கான்சியஸ் டிபெண்ட். எப்ப கனவு வரணும், அந்த கனவு எப்ப ஸ்டாப் ஆகணும் எல்லாமே நான் ப்ரீ ப்ரோக்ராம் பண்ணி வச்சதன் பேஸ் பண்ணி அந்த கனவு வருது. ஆனா அதுல எந்த விதமான கண்ட்ரோல் சர்க்யூட்ரியும் கிடையாது. இதுல கனவுல இந்த கற்பனை உலகம், இந்த கனவுலகம், இந்த ரெண்டையுமே யார் பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இதை எப்படி நான் புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே, ஜீவன் செய்கின்றான் அப்படின்னு சொல்ல வரேன். சரி, இதை சொல்றதுக்கு முன்னாடி ஐ ஹாவ் டு கோ இன்டு லிட்டில் பிட் ஆஃப் எக்ஸ்பிளனேஷன் போக இருக்கு. கொஞ்ச நேரம் மனசை கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணி கேளுங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் நான் இங்கேயே வந்துடுறேன். ஏற்கனவே நம்ம ஒரு டிஸ்கஷன் பண்ணியிருக்கோம். பிரம்ம சைத்தன்யம், ஈஸ்வர சைத்தன்யம், ஜீவ சைத்தன்யம் அப்படின்னு 3 பிரிச்சிருக்கோம். நீ யாரு அப்படின்னா நீ பிரம்ம மட்டும்தான்.
பிரம்மம் மட்டும்தான் ட்ரூத், பிரம்மம் மட்டும்தான் உண்மை. அது நிர்விகாரி, நிர்விகள், அதாவது எந்த விதமான விகாரங்களுக்கு உட்பட்டது, உருவம் இல்லாதது, குணங்கள் இல்லாதது, நிர்குணன் நிர்விகாரி அப்படின்னு நம்ம பார்த்தோம். அந்த மாதிரி ஒரு இருந்த அந்த பிரம்மமே மாய விளையாட்டுக்காக, ஒரு ஃபன்னுக்காக ஒரு கல்பனையை துவக்கியது அப்படின்னு சொன்னோம். அந்த கல்பனையை துவக்கும் போது என்னவா மாறிச்சு? ஃபர்ஸ்ட் ஒரு பஞ்சபூதங்கள் அப்படிங்கிற ஒரு கற்பனையாக தன்னை மாற்றிக்கொண்டது. ஏன்னா ஒரு ஃபன் பண்ணணும் அப்படின்னா, ஒரு விளையாட்டு விளையாடணும் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் வேணும், பிளே கிரவுண்ட் வேணும். அப்ப பஞ்சபூதங்கள் என்ற ஒரு பிளாட்ஃபார்ம் அது உருவாக்கிக்குது அப்படின்னா, அந்த பரபிரம்மே கல்பனையில் பஞ்சபூதமாக மாறியது. அப்ப பிளாட்ஃபார்ம் வந்துருச்சு, பிளே கிரவுண்ட் வந்துருச்சு, இந்த உலகம் அப்படிங்கிறது உருவாகுது. நெக்ஸ்ட், ஒரு பிளேயர் வந்து ரன் பண்றதுக்கு மேனேஜர் வேணும்ல, ரெஃப்ரி வேணும்ல, கண்ட்ரோலர் வேணும்ல, டைரக்டர் வேணும்ல. வித்தவுட் டைரக்டர் வி cannot run the play, இல்லையா? அப்போ டைரக்டர் இஸ் மோஸ்ட் எசென்ஷியல் பார்ட் அப்படிங்கிறதுனால இப்போ அந்த பரபிரம்மே ஈஸ்வர சைத்தன்யம் என்ற பெயரை எடுக்கின்றது. இந்த ஈஸ்வர சைத்தன்யம் நான் சொன்னவனே யாரும் நினைச்சிடாதீங்க, டைரக்டர். இப்ப நான் பேசிட்டு இருக்கிறது எல்லாம் யாருன்னா நீதான். நீ ஒருவனே தான் அந்த பரபிரம்மம், நீ ஒருவனே தான் உனது கற்பனையில் ஈஸ்வரனாக மாறினாய், நீ ஒருவனே தான் அடுத்து ஜீவனாகவும் பல பிளேயர்ஸாகவும் மாறுகின்றாய். சரி, இந்த மகத்தான உண்மை மட்டும் நல்லா கொஞ்சம் ஈஸியா புரிஞ்சு, ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த கிளாஸ்ல. இதை புரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், நான் இப்ப சொல்ல போற விஷயம் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அதனால ரீகால் பண்றேன். சோ அந்த பரபிரம்மம் கல்பனையின் துவக்கத்தில் ஈஸ்வர சைதன்யமாக மாறியது, டைரக்டராக முதலில் மாறியது. அதுக்கப்புறம் அது இயக்குபவன் அர்த்தம், இயக்குனர்னு பேரு டைரக்டருக்கு. பீதி நடிகனுக்கு இந்த பிளேயர்ஸ் எல்லாம் பேர் என்னன்னா இயங்குபவர்கள் அப்படின்னு பேரு, சரியா? சோ பிளேயர்னா பிளே பண்றவங்க. பட் இவனுக்கு சுதந்திரமாக பிளே பண்ண முடியாது. இவன் நினைத்ததை இயக்குனர் இயக்குவார், அதை பேஸ் பண்ணி இவன் இயங்குவான். இப்ப நான் வந்து டாக்டர் ஆகணும் அப்படின்னு நான் நினைச்சேன்னா, என்னுடைய இயக்குனர் கடவுள் இருக்கார் இல்லையா, ஈஸ்வரன். இங்க நான் ஈஸ்வரன் சொன்னவன எல்லாம் வேற வேற நினைச்சிடாதீங்க. எல்லாமே என் கற்பனையில நான் செய்த ஒரு அற்புதமான ஏற்பாடு. நான் கற்பனையை ஸ்டார்ட் பண்ணவொடனே முதல்ல ஈஸ்வரனா மாறி பிளாட்ஃபார்ம் அமைச்சுக்கிட்டு, நானே பல பிளேயர்ஸா மாறினதுக்கு அப்புறம் அந்த பிளேயர் எதை நினைக்கிறானோ அதை இந்த ஈஸ்வர சைதன்யம் நிறைவேற்றி தரும்படியாக ஒரு அற்புதமான கற்பனையை நான் செய்து கொண்டிருக்கின்றேன் என்று புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்ல வரேன், சரியா? அப்போ இங்கே ஈஸ்வரன் தான் இந்த ஜீவனை இயக்குகின்றான். ஈஸ்வரனும் ஜீவனும் பிரம்மம் எல்லாம் ஒண்ணுதான். இங்க ஒண்ணுதான் சும்மா நாச்சுக்கும் பலவா பிரிஞ்சிருக்குன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், சரியா? இருந்தாலும் இப்ப நம்ம டெப்தா புரிஞ்சுக்கிறதுக்காக இந்த ஒரு நிலைகளை கண்டு நம்ம பிடிக்க வேண்டியது இருக்கு, சரியா? இந்த கற்பனை வந்து அற்புதமான கற்பனையா மாறியதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஈஸ்வர சைதன்யம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க சாத்வீக குணத்தை சேர்ந்தது. அப்படின்னா அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் சர்வஞனாக இருப்பான், நித்திய முக்தனாக இருப்பான். அப்படின்னா அவன் பெர்மனண்டா ஞானி, அவனுக்கு எல்லாமே தெரியும், அவன் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான், அவன் தான் எல்லா பிளேயர்ஸாவும் இருக்கான். அதனால அவன் எப்போதுமே ஞானியாக இருக்கின்றான். அவன் பியூர் சாத்விக் குணத்துல மட்டுமே தான் இருப்பான். ஏன்னா கண்ட்ரோலர் இல்லை அவன். அவன் தான் வந்து இந்த மாதிரி ஜீவன் வந்து பல பேர் வேஷம், வில்லன் வேஷம், எல்லா வேஷமும் போட போறது யாருன்னா பிளேயர் தான் போட போறான். கண்ட்ரோலர் வந்து எப்பயுமே பியூரா தான் இருக்கணும். ஆனா பிளேயர் வந்து பியூராவும் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அப்படிங்கிற பட்சத்துல இங்க சாத்வீக குணத்தில் இருப்பவன் அந்த ஈஸ்வர சைதன்யம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். எகெயின் ஈஸ்வரன் யாரு? நீதான். பிரம்மம் யாரு? நீதான். நீயே பியூர் ஈஸ்வரனாக இருக்கின்றாய். அதுக்கப்புறம் நீயே பிளேயராகவும் மாறி இருக்க. இப்ப நான் இருக்கேன் அப்படின்னு சொன்னா, அனைவருக்குள்ளும் அந்தர்யாமியாக ஈஸ்வரன் இருக்கின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் தான் பிரம்மம். கற்பனையில முதல்ல ஈஸ்வரனா நான் மாறி பின் நானே பிளேயரா மாறிட்டேன். ஈஸ்வரனுக்கு உருவம் கிடையாது, பிளேயருக்கு மட்டும்தான் உருவம். கண்ட்ரோலருக்கு எதுக்கு உருவம்? சோ அவனை விராட் ஸ்வரூபம்னு வேணா சொல்லிக்கலாம், அவன் தான் எல்லாமா இருக்கான் அப்படிங்கிறதுனால. பட் அவனுக்குன்னு தனி உருவம் இருக்கா அப்படின்னு கேட்டா தனி உருவம் கிடையாது. விஸ்வரூபம் அப்படிங்கிறது வேணா அவனோட ரூபமா சொல்லுங்க. சோ தேர்ஃபோர் அந்த ஈஸ்வரன் அனைவருக்குள்ளும் இருக்கின்றான்னு சொல்றதுக்கு ரீசன் என்னன்னா, அவன் தான் எல்லா பிளேயர்ஸாவும் இருக்கான். தேர்ஃபோர் இட் ஹஸ் பீன் கால்ட். அப்போ நீ யாரு? நான் ஜீவன், நான் ஈஸ்வரன், நான் பிரம்மம், எல்லாமே நீதான். அப்போ அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறவன் இயக்குபவன், ஜீவன் அப்படிங்கிறவன் இயங்குபவன். நானே இயக்குனராக, நானே இயங்குபவனாக இங்கே இந்த உலகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றேன் என்று புரிகிறதா? அப்போ நான் சர்வஞனாகவும் இருப்பது நானே, ஈஸ்வரனும் நான் தானே. ஆனா லிட்டில் கான்சியஸோட ஒரு மைக்ரோ கான்சியஸாக பிளேயரா இருக்கிறதும் நான் தான். அதுக்கு ஜீவான்னு பேரு. சோ ஜீவனும் நான், ஈஸ்வரனும் நான், பிரம்மமும் நான். ஆனா இந்த உண்மைகள் எல்லாம்
நாம் மறந்து விட்டோம். இப்போ நம்ம எல்லாருமே இந்த ஜீவனை மட்டுமே உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கின்றோம். இங்கே இந்த உலக கற்பனை என்பது ஈஸ்வரன் ஜீவன் இருவரும் செய்கின்ற கல்பனை. பிளாட்ஃபார்ம் உருவாக்குனது ஈஸ்வர கல்பனா, ஈஸ்வர சிருஷ்டி. ஜீவ சிருஷ்டிங்கிறது நான் என்ன சாத்விக்ல பிளே பண்ணுமா, நான் வில்லனா பிளே பண்ணுமா, நான் டாக்டர் ஆகணுமா, நான் இன்ஜினியர் ஆகணுமா, நான் என்ன ஆகணும், நான் சிங்கர் ஆகணுமா, நான் டான்சர் ஆகணுமா, இந்த சுதந்திரம் ஜீவனுக்கு இருக்கிறது. நீ ஆகணும் அப்படின்னு நினைக்கிறதோட திருப்பி அவன் அதுக்கு உண்டான எல்லா கற்பனையும் செய்து என்னென்ன நேரத்துல எப்படி எப்படி அமைச்சு கொடுத்து உனக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாம் செட் பண்ணி கொடுத்து அது எல்லாமே அவன் பண்ணி கொடுப்பான். அப்போ இந்த இடத்தில் இந்த உலகம் முழுக்க கல்பனை தான், ஆனால் இருவேறு கல்பனைகளின் சம்பந்தத்தால் ஆனது என்று புரிகிறதா? ஜீவனான உன்னது கல்பனையும் உன்னக்குள் இருக்கின்ற உன்னை இயக்குபவனான ஈஸ்வரனின் கல்பனையும் இணைந்தேதான் இந்த உலக இயக்கம் நடைபெறுகிறது என்று ஒவ்வொருவனும் பிரத்யட்சமா அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா நான் நினைக்கிறது எல்லாமே நடந்துறது இல்ல. நான் நினைக்கிறேன், ஆனா அது சில விஷயங்கள் இறைவன் அருள் இருக்கிற வரைக்கும் மட்டும்தான் நடக்குது, இறைவன் அருள் இல்லாதது நடக்கல அப்படிங்கறத அப்பட்டமா நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அப்படிங்கிறப்போ இந்த ஜாக்ரத் வேர்ல்ட் அப்படிங்கிறது எனது கற்பனையான்னு கேட்டீங்கன்னா, ஆமா உனது கற்பனை தான். உனது கற்பனை என்பது ஜீவநிலையில் மட்டுமல்ல, ஜீவநிலையில் நீ செய்த கற்பனையை இயக்குனராக ஈஸ்வர கற்பனை என்ற இரண்டும் சேர்ந்து ஒருங்கிணைந்து செயல்படுகின்ற கற்பனை இந்த ஜாக்ரத் உலகம் என்று புரிகிறதா? அந்த ஈஸ்வரனின் கல்பனை எப்படி அமைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னா, லா ஆஃப் கர்மான்ற கண்ட்ரோல் சர்க்கியூட்ரி பேஸ் பண்ணி அமைஞ்சிருக்கு. நீ எல்லாரும் நல்லா இருக்கணும்னு இந்த ஜீவன் நினைச்சான்னா ஆட்டோமேட்டிக்கா ஈஸ்வரன் இந்த ஜீவனை சூப்பரா இருக்கிற மாதிரி பண்றான். எல்லாரும் நல்லா இருக்க கூடாதுன்னு இந்த ஜீவன் நினைச்சான்னா இந்த ஜீவன் கஷ்டப்படும்படியாக ஈஸ்வரன் இயக்குகின்றான். அப்ப உன்னுடைய எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஈஸ்வரன் இயக்குகின்றான். ஈஸ்வரன் யாரும் நினைக்கக்கூடாது. எனக்குள்ள இருந்து நான் லூசுத்தனமா நான் தான் எல்லாமா இருக்கேன், எல்லா பிளேயர்ஸும் நான் தானே. அப்ப எல்லா பிளேயர்ஸும் நான் என்பதை நானே மறந்துவிட்டு நான் ஒரு வேளை நான் தவறுதலாக நடந்தால் கூட எனக்குள் இருக்கின்ற ஈஸ்வரன் கண்ட்ரோல் சர்க்கியூட்ரி எனக்கு அற்புதமாக பாடம் கொடுத்து நான் என்னை உணர வேண்டும் என்பதற்காக நீயே போட்டுக்கொண்ட ஏற்பாடு என்று புரிகிறதா? இவ்வளவு பெரிய அறிவாளிங்க நம்மெல்லாம். சோ ஈஸ்வரனாக அற்புதமாக என்னுள் நான் இருந்து கொண்டு நான் ஜீவனாக தவறி விழுந்தாலும் என்னை காக்கும் சக்தியாக நானே இருந்து கொண்டு என்னை காப்பாற்றி ரட்சிக்கும் அற்புதமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றேன் என்று புரிகிறதா? So this is the way we have made an imagination அப்படின்னு புரிஞ்சுக்கிறீங்களா அப்படின்னு கேக்குறேன். So of course மாயையை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். How the Maya has formed. ஜாக்ரத் வேர்ல்டுனுடைய மாயையை நான் இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் ஸ்வப்னா வேர்ல்டுனுடைய மாயாவையோ கற்பனை வேர்ல்டுனுடைய மாயாவையோ சொல்லல. விவகார சிருஷ்டி என்று அழைக்கப்படுகின்ற ஜாக்ரத் வேர்ல்டுனுடைய கல்பனை எப்படி உருவாகி இருக்கிறது என்றால், நீ ஜீவன் மட்டுமல்ல, அனைத்து ஜீவனாயிருப்பதும் நீ, அனைத்து ஜீவனங்களையும் இயக்குவதாக இயக்குனராய் இருக்கின்ற ஈஸ்வரனும் நீ. இவைகள் எல்லாம் மாய தோற்றங்கள். இந்த மாய தோற்றத்திற்கு அதிஷ்டானமாக இருக்கின்ற பரபிரம்மமும் நீ. சோ இந்த ஒரு மகத்தான உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சரியா? இது கதை சொல்ற மாதிரி இருக்குன்னு நினைக்காதீங்க. எல்லாமே நான் எக்ஸ்பீரியன்ஸா தான் பேசிட்டு இருக்கேன். நீங்க மூச்சு காற்று நீங்களா இயக்கிட்டு இருக்கீங்க, தானா உள்ள போயிட்டு வந்துட்டு இருக்குங்க. உங்களுடைய உள் உறுப்புகள் தானா இயங்கிட்டு இருக்குங்க. அப்போ உங்களை ஒரு சக்தி இயக்கி கொண்டிருக்கின்றது என்று சொல்லும் போதே உங்களுக்குள் ஈஸ்வரன் இருக்கின்றான் என்பதை மறக்க முடியாதுல்ல. அப்ப ஜீவனாக நான் மட்டும் இயங்கவில்லை, எனக்குள் ஈஸ்வரன் ஒன்று இருந்து அதுதான் என்னை இயக்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்லித்தானே ஆகணும். என்னமோ நான் கதை சொல்ற மாதிரி நீங்க கேட்டுக்க கூடாது. சரியா? சோ இங்கே ஜீவனாய் ஈஸ்வரனாய் பரபிரம்மமாய் இருப்பது நீ என்ற அந்த உண்மையை புரிந்து கொள்ளும் போது உங்களோட அனுபவத்தோட நீங்க மேட்ச் பண்ணி பாருங்க. ஆனா ஈஸ்வரன் சுதந்திரமாக தன்னிச்சையாக யாரையும் இயக்குறது இல்லை. இந்த ஜீவனின் கல்பனைக்கு ஏற்பத்தான் அவன் இயக்குகின்றான் எனும் போது ஜீவ கல்பனையும் ஈஸ்வர கல்பனையும் இணைந்ததுதான் ஜாக்ரத் உலகம் என்பதை நீங்கள் மறுக்க முடியாது. சரியா? இப்படி நீங்க புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் இந்த கனவு பத்தி எல்லாம் பேசிட்டு இருந்தோம். இந்த கனவு அப்படிங்கிறது முழுக்க இப்போ சரி ஜீவனை பத்தி பேசணும்ல, இந்த ஈஸ்வரனை பத்தி பேசும்போது என்ன சொன்னேன்னா, சுத்த சாத்வீக குணத்தில் சேர்ந்தவன், சர்வஞன்னா அனைத்தும் அறிந்தவன், சுத்தமானவன், நல்லவன். ஏன்னா நம்மள எல்லாம் டைரக்ட் பண்ணணும் இல்லையா? அவங்ககிட்ட எந்த விதமான நீதிபதி இல்லையாம, சோ அவங்ககிட்ட எந்த விதமான கரப்ஷனும் இருக்காது. பட் ஜீவன் அப்படின்னு சொல்லும் போது முக்குண கலவையாக பிளேயர்ஸ் வர்றாங்க.
ஏன்னா ஒரு படத்தை எடுக்கணும் அப்படின்னா அதுல வில்லன் கேரக்டர் இருக்கணுங்க, காமெடியன் இருக்கணுங்க, சாத்வீகம் நல்லவன் மட்டுமே இருந்துகிட்டா கேம் நல்லா இருக்காது. ஆப்போசிட் டீம் பிளேயர்ஸ் இருக்கணும், அடிச்சுக்கணும், உதச்சிக்கணும். அப்போ நல்லது கெட்டது அப்படின்றது சேர்ந்து வரும்போதுதான் பிளே நல்லா இருக்கணும் என்பதற்காக பிளேயர்ஸ்ல வந்து முக்குணத்தை கொடுக்குறான். கண்ட்ரோலர் பியூர் சாத்வீக குணம் மட்டும்தான், அவன் நித்திய முக்தன் தான். ஆனா பிளேயர்ஸா வரும்போது சாத்வீக ராஜச தாமச முக்குணங்களின் கலவையாக நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளதுன்னு நான் சொல்ல வரேன். இதுல நீ சாத்விக் கேரக்டர் நீ எடுக்கணும்னு நினைச்சா ஈஸ்வரன் உன்னை சாத்வீகனாக இயக்குவான். நான் ராஜசனாக மாற நினைத்தால் ஈஸ்வரன் உன்னை ராஜசனாக இயக்குவான். தாமசனாக இயக்கணும், நீ விரும்பினா தாமசனா இயக்குவான். உன்னது எண்ணங்களுக்கு ஏற்ப. ஆனா உனக்கு சுதந்திரம் இருக்கு, நீ எந்த குணத்துல வாழணும்ன்ற சுதந்திரம் உனக்கு இருக்கு. இங்கதான் வில்லங்க நடந்தது. நான் ரஜோ தமோ குணங்களின் வேஷங்களை எடுத்துக்கொள்ளும் போது நான் அறிவு நிலையை இழந்த வேஷம் அல்லவா, முட்டாள் வேஷம்னு நான் எடுத்துக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நான் அந்த முட்டாள் வேஷத்துல ஒட்டிட்டு நான் யாருன்னே மறந்துடுறேன். ஜீவன் என்பது வெறும் வேஷம், உண்மையில் இயக்குனரான ஈஸ்வரனும் நானே, பிளேயரும் நானே, பரபிரமமும் நானே என்ற அந்த அற்புத முக்கிய விஷயங்களை நான் இழந்ததற்கு காரணம் என்னன்னா தமோ ரஜோ குணங்கள், தமோ ரஜோ வேஷங்கள். நான் தமோ ரஜோ வேஷங்களை எடுக்கும் போதுதான் இந்த நிலை தடுமாற்றம் ஏற்பட்டு நான் யார் என்பதை நான் மறந்தேன். அப்படிங்கிற இந்த உண்மையை புரிஞ்சுக்கிட்டேங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இது வந்து ஜாக்கிரத் வேர்ல்டு நடந்தது அப்படின்னு நான் சொல்லிட்டேன். இந்த ஸ்வப்னா வேர்ல்டு அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ரஜோ குணத்தின் ஆதிக்கத்திலே உருவாகுது. ஆழ்ந்த உறக்கம் என்பது தமோ குணத்தின் ஆதிக்கத்திலே உருவாகுது. அப்போ இங்க வந்து பியூர் சாத்விக் அப்படின்ற ஒரு ஈஸ்வரன் இருந்தான், அவன் இயக்கினான்னு சொன்னேன் இல்லையா, இது வந்து அந்த அந்த கண்ட்ரோல் சர்க்கியூட்ரி அவன் உலகத்துக்கு வச்சிருக்கான். ஈஸ்வரன் உள்ள இருக்கான். சோ நீங்க தப்பு பண்ணாலும் அழகா உன்னை கைட் பண்ணிட்டு போவான். இப்போ உனக்குன்னு ஒரு சுதந்திரத்தை கொடுத்தாச்சு, ஒரு கல்பனா சக்தியை கொடுத்தாச்சு அப்படின்னவொடனே நீயும் கல்பனை பண்ண ஆரம்பிக்கிற. 2 வேர்ல்டுல, ஒன்னு இமேஜினேட்டிவ் வேர்ல்டு, ஒன்னு ட்ரீம் வேர்ல்டு. இந்த 2 வேர்ல்டுல நீ வந்து எந்த குணத்தை யூஸ் பண்ணி கற்பனை பண்ற அப்படின்னா ரஜோதமோ குணங்களை யூஸ் பண்ணி கற்பனை பண்ண ஆரம்பிச்சிடுற. அப்ப நம்ம கற்பனை வேர்ல்டு நம்ம என்ன பண்றோம், நான் ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஆகணும், பிலிம் ஸ்டார் ஆகணும் அப்படின்னா அப்ப நீங்க எப்படி கற்பனை பண்றீங்க, மேடையில நம்ம வந்து ஆடணும், இந்த உலகமே நம்மளை பார்த்து கைதட்டணும், வா வாவுன்னு எல்லாருமே பேட்டரி அடிச்சு செல்போன் பிடிச்ச கலர் எல்லாம் எல்லாருமே காட்டணும் அப்படின்னு நம்ம ஒரு கற்பனை பண்றோம் இல்லையா. இப்ப இந்த கற்பனையில நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொன்னா, நீ கற்பனை பண்ணும்போது அது எல்லாரும் டார்ச்சர் உனக்கு அடிச்சு உனக்கு கை தட்டினவங்க எல்லாருமே யாருன்னா நீதான். உனக்கே தான் நீ கை தட்டிக்கிட்ட, உனக்கே தான் நீ அப்ளாஸ் பண்ணிக்கிட்ட, உனக்கே தான் நீ வந்து ஆஹா ஓஹோன்னு மாலையை போட்டுக்கிட்ட. அப்போ உன் கால்ல பல பேர் விழுற மாதிரி நீ கற்பனை பண்றேன்னா யார் காலில் யார் விழுறாங்க, உன் காலையே தான் நீயே தான் விழுந்துக்கிற. ஆனா என்ன நினைச்சுக்கிற அப்படின்னு சொன்னா, என்னமோ நான் மட்டுமே டாப்ல இருக்கிற மாதிரி மீதி எல்லாருமே கீழே வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டு கற்பனை பண்ற. நான் டாப்ல இருக்கணும், மீதி எல்லாமே என்ன அண்ணாந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சு கற்பனை பண்ற. சரியா? இந்த மாதிரி ரஜோதமோ கற்பனைகள் என்ன செய்யுது அப்படின்னா அகங்காரத்தை அதிகரித்து விடுகிறது. ஏன்னா இமேஜினேட்டிவ் வேர்ல்ட்ல பெர்மனண்டா இருக்க முடியாது. அது ஜீவன் கொடுத்த அல்ப சக்தி. ஆனா இந்த ரியல் வேர்ல்டு அப்படிங்கிறது இதுவும் மாயதான். நீங்க வந்து மாயைன்ற மறுப்பே கிடையாது. ஸோ ஜாக்ரத் வேர்ல்ட் இஸ் ஆல்சோ பியூர்லி மாயா, தெர் இஸ் நோ டவுட் இன் தட். பட் இது வந்து ஈஸ்வரனின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற அற்புதமான உலகம் இந்த ஜாக்கிரத் உலகம். இமேஜினேட்டிவ் வேர்ல்டுன்றது உனது தமோ ரஜோ குணங்களின் கட்டுப்பாட்டில் இருந்த உலகம். அதுல வந்து சாத்விகே கிடையாது. அதன் விளைவு என்ன ஆகுது அப்படின்னா உனது அகங்காரத்தை அதிகரிக்க செய்து அதில் நீ கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. எங்க நீ ஜாக்கிரத் வேர்ல்டுக்கு வரும்போது அந்த உன்னது கல்பனை வேர்ல்ட்லயே இருந்துட்டு அதே மாதிரி நீ இங்க எதிர்பார்க்கும் போது நடக்காது. ஏன்னா இது பியூர் சாத்விக் கண்ட்ரோல்ல இங்க நடக்குது. இங்க எல்லாருமே சமம் தான். இங்க எல்லாமே ஃபன் பண்றதுக்காக எல்லாருமே ஒண்ணுதான். வில்லனா இருக்கிறவனும் நல்லவனா இருக்கணும்னு எல்லாருமே ஒண்ணுதான். இங்க விளையாட்டுக்காக தான் மாறி மாறி இருக்காங்க. எவனுமே வசதி கிடையாது, தாழ்த்தி கிடையாதுன்னு புரிய வைக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டவன் இந்த ஈஸ்வரன். அதை உணர்த்தி கொண்டே இருப்பான் இந்த ஜாக்கிரத் வேர்ல்டுல. ஆனா இமேஜினேட்டிவ் வேர்ல்ட்ல அந்த மாதிரி ஒருத்தன் இல்லை. ஏன்னா அது உன்னது ஜீவனின் அல்ப சக்தியில் இருந்து உருவானது. ஆதலால் அந்த கல்பனா சக்திங்கிறது உங்களுக்கு யமனாக வருகிறது. ஆனால் இந்த மகத்தான உண்மைகளை எல்லாம் புரிந்து கொண்டால் ஈஸ்வரன் உனக்கு அந்த கல்பனா சக்தியை கொடுத்தது உன் அகங்காரத்தை வளர்ப்பதற்கு அல்ல, பக்தர்களை போல் பகவானை நினைத்து ஆயிரம் ஆயிரம் கற்பனைகளை செய்து அவனோடு அன்பை பாராட்டி அவனோடு காதல் செய்து ரமிக்கிறதுக்காக என்று புரிந்து கொண்டு அகங்காரத்தை சிதைப்பதற்காக என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்களே, ஆனால் அதே கல்பனா சக்தி உங்களுக்கு உதவிகரமாக மாறிவிடுகிறது என்றதை நம்ம ஏற்கனவே ஒரு கிளாஸ்ல பார்த்தோம். சரியா? அப்ப என்ன பண்றீங்க அப்படின்னா
சாத்வீக குணத்திலிருந்து உங்கள் கற்பனையை ஸ்டார்ட் செய்யுங்க. இமேஜினேட்டிவ் வேர்ல்டுல சாத்வீக குணத்திலிருந்து கற்பனை பண்ணுங்க, தப்பில்லைங்கிற நான். அப்ப இமேஜினேட்டிவ் வேர்ல்டு இப்ப நம்ம எப்படி பண்றோம்? ரஜோதமோ குணங்கள்ல இருந்து பண்ணிடுறோம், மெயின்லி ரஜோ குணத்துல இருந்து பண்றோம். ஆனா அந்த இமேஜினேட்டிவ் வேர்ல்டு சாத்வீக குணத்தில இருந்து பண்ணா தப்பில்லை. அது உன்னை ஞானத்திற்கு தான் அழைத்து செல்லும். ஜாக்கிரத் வேர்ல்ட்லயும் நீ பெர்மனண்டா பிளிஸ்ஃபுல்லா இருப்ப, இமேஜினேட்டிவ் வேர்ல்ட்லயும் பிளிஸ்ஃபுல்லா இருப்ப, எல்லா நிலையிலயும் பிளிஸ்ஃபுல்லா இருக்க. ஏன்னா நீ சாத்வீக குணத்துல இருந்து கற்பனை பண்ற அப்படிங்கிறதுனால. சரியா? இந்த ட்ரீம் வேர்ல்டும் நம்ம சாத்வீகத்திலேயே இந்த 2 வேர்ல்ட்ல இருந்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அதனுடைய அவுட்கம் தான் ட்ரீம். ஸோ ட்ரீம்லயும் ஆட்டோமேட்டிக்கா சாத்வீக கற்பனையாக மாறப்போகிறது. அங்கேயும் அயமால் என்ற பிரின்சிபிள் உன் கனவுகள் மாறப்போகிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இப்போ இந்த நம்ம தவறு செய்யும் போது ஆட்டோமேட்டிக்கா ஈஸ்வரன் நம்மை கட்டுப்படுத்துகின்றான்னு சொன்னேன். எதுல? ஜாக்கிரத் வேர்ல்டுல. இங்க ஈஸ்வரன் ஜீவன்னா வேற வேற கிடையாதுங்க. எல்லாமே நமது கல்பனை தான். ஈஸ்வர கல்பனை, ஜீவ கல்பனை, பிரம்மத்தின் கல்பனை ஈஸ்வரனாகவும் ஈஸ்வரனின் கல்பனை ஜீவனாகவும் உருமாறி இங்கே ஒரு கல்பனை உலகம்தான் இந்த ஜாக்கிரத் வேர்ல்டு. தயவு செய்து ஜாக்கிரத் வேர்ல்டு உண்மைன்னு நான் சொல்ல வரல. இட்ஸ் பியூர்லி இமேஜினேஷன் தான். there is no doubt in that. இது ஏன் நமக்கு புரியல அப்படிங்கறதான் நான் தெளிவா விளக்கிட்டு இருக்கேன். இந்த ஜீவனை மட்டும் நான் என்று நினைத்துக் கொண்டிருப்பதால் இந்த ஜீவனின் கற்பனை நடக்கவில்லையே அப்படிங்கிறப்போ உங்களுக்கு கன்ஃபியூஷன் வருது. நடக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகுது அப்படிங்கிறப்போ, இல்லடா, இந்த ஜீவனும் நீதான், மற்ற ஜீவனா இருப்பதும் நீதான், இதை இயக்குகின்ற ஈஸ்வரனா இருப்பதும் நீதான். இப்படி அனைத்துமாக இருந்து அற்புதமான கல்பனையை செய்து கொண்டிருக்கின்றாய் என்ற அந்த உண்மையை நாம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி நீங்க ஃபர்தரா ரிசர்ச் பண்ணீங்கன்னா ரொம்ப ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் நான் சொல்றது எவ்வளவு பெரிய உண்மை அப்படின்னு. ஆக்சுவலா என்னுடைய ரிசர்ச் எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு, என்னுடைய ஆன்மீக பாதை எங்கிருந்து ஸ்டார்ட் ஆச்சு? ஜீவன் மண்டையை உடைச்சுக்கிட்டு ஈகோல திமிரிக்கிட்டு இருந்தேன், நான் தான் ஆராய்ச்சி பண்றேன்னு. அந்த ஜீவன் ஃபெயிலூர், ஒரு 2 மாசம் மிகப்பெரிய ஃபெயிலூர் அக்செப்ட் பண்ணிட்டு என் ஈகோ அடி வாங்கினதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நான் தோற்றுவிட்டேன் என்று அமைதியானேன். அமைதியான கணத்தில் எனக்கு ஒரு ஐடியா கிளாஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜீவன் அகங்காரத்தில் திமிரிக் கொண்டிருக்கும் போதெல்லாம் எனக்கு ஃபெயிலூர் நடந்தது. ரஜோதமோ குணங்களின் ஆதிக்கத்தில் நான் செய்து கொண்டிருந்ததெல்லாம் தவறு நடந்தது. அப்போ முழுமையான சரணாகதி ஏற்பட்டு அங்கே நான் மனம் சாந்தமானது எனக்கே தெரியாம. ஏன்னா ஃபெயிலூர் அக்செப்ட் பண்ணும்போது ஈகோ டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அந்த மொமெண்ட்ல ஈகோ டெஸ்ட்ராய் ஆகி சாந்தியான போது ஈஸ்வரன் அங்கே உள்ளே எனக்காக செயல்படுகின்றான். அது சக்சஸ் ஆச்சு அப்படின்னு பார்த்தோம். எல்லா சயின்டிஸ்ட் லைக் ஆர்கிமிடிஸ் எப்படி கண்டுபிடிச்சான், நியூட்டன் எப்படி கண்டுபிடிச்சான், அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவன் ஜீவன் அமைதியாக இருக்கும் போது ஈஸ்வரன் அவனுக்கு கல்பனையிலே நுழைந்து செய்கின்ற அற்புத சாகசங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. பட் அகெயின் கற்பனை தான், பட் ஜீவ கற்பனை அல்ல. ஜீவன் இந்த ஈஸ்வரனின் கல்பனை துணை கொண்டுதான் இதை செய்து. இப்ப ஜீவன் கல்பனை செய்யும் போது ஈஸ்வரனின் துணை இல்லாம ஒரு மண்ணும் செய்ய முடியாதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்ப ஜீவனை இயக்குவதே அவன்தான். நீங்க பியூர் சாத்விக்ல இருந்து அழகா நீங்க பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா ஈஸ்வரன் நீங்க அழகா ஹெல்ப் பண்ணுவான். அது கிட்டத்தட்ட உங்க இமேஜினேட்டிவ் வேர்ல்ட்ல முழுக்க உங்க கட்டுப்பாட்டுக்குள்ள நீங்க பண்ற மாதிரி இந்த நிஜ உலகம் ஆக வேண்டும் என்றால் நீங்கள் பியூர் சாத்விக்கில் இருந்து நீங்கள் கற்பனையை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஈஸ்வரன் நீங்களும் ஒன்னாயிடுவீங்க. ஏன்னா ஈஸ்வரனும் பியூர் சாத்விக்கு, நீங்களும் பியூர் சாத்விக்கா மாறிட்டீங்க அப்படின்னா ரெண்டும் இணைந்துடும். அப்ப கன்ஃபியூஷனே வராது. நீங்க சொல்றதெல்லாம் அவன் செஞ்சு காட்டிக்கிட்டே இருப்பான், நீங்க கேட்டதெல்லாம் அவன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அப்ப நீ கிரியேட்டிவிட்டி உனக்கு வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீ ரஜோதம குணங்களை தூக்கி எறிந்து விட்டு முழுமையான சரணாகதியில் இருந்து கொண்டு நான் என்ன செய்யணும் அப்படின்னு நீ உட்கார்ந்து இருந்தா போதும். நீ யோசிக்கணும்னு அவசியம் இல்லை. அந்த யோசிக்கிறதுக்கு நீ எஃபோர்ட் எடுக்கணும் இல்லை. அந்த எஃபோர்ட் கூட அவனே எடுத்து அந்த சிந்தனையாக அவனே மாறி உனக்குள்ள எல்லாமே அவனே செய்கின்ற அற்புதத்தை இங்கே காணலாம். இது எல்லாமே பிராக்டிக்கலா எல்லாரும் அனுபவிக்கிறது தானே. நான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது அவரே சொன்னார், ஆமாங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு. முட்டி மோதி அப்படியே பல்ல கடிச்சுக்கிட்டு என்னமோ பண்ணும்போதெல்லாம் கிடைக்கல. ஹாயா ரிலாக்ஸா உட்கார்ந்து இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நடந்த விஷயங்களை அன்றாடம் எத்தனையோ பேர் நான் லைஃப்ல அனுபவிச்ச மாதிரி எல்லாருமே நீங்க அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது தயவு செய்து உங்கள் இந்த மாய உலகம் என்று நம்புவதோடு இந்த மாயையை உங்கள் கற்பனை, இந்த ஜீவனின் அல்ப கற்பனை மட்டுமல்ல, இந்த அல்ப கற்பனை முட்டாள்தனமாக இருந்தாலும் இதை சரிபடுத்தும் அற்புத ஈஸ்வர கல்பனையும் நீயேதான். உன்னை நீ அப்போ நீ யார்கிட்ட சரண்டர் ஆகணும்? நீ உங்ககிட்ட சரண்டர் ஆகணும். ஈஸ்வர சைதன்யத்தில் இந்த ஜீவ சைதன்யம் சரணாகணும். அப்படின்னா யாரு? அது எங்க இருக்காங்க? நீதான் அது. உன்னிடம் நீ சுரண் புக வேண்டும். உன்னுடைய பியூர் சாத்விக் குணத்தில் உன்னுடைய இந்த ரஜோதம குணங்கள் சரண் புக வேண்டும்.
அப்போ அல்டிமேட் இயக்குனர் அவர் எல்லாமே நமக்காக இயக்கிட்டு இருக்காரு. நான் ஏன் வந்து தேவையில்லாம நான் வந்து ஈகோல நான் அதை பண்ணணும் இதை பண்ணணும் துடிக்கணும் கொல்லணும் ஒண்ணுமே செய்ய வேண்டியதில்லை. அவன்கிட்ட ஒப்படைச்சாலே போதும், உன்னை அவன் பார்த்துக் கொள்ளுவான் என்று சொல்லுகின்றது பக்தி யோகம். அல்லது பியூர் ரிலாக்ஸ் மோட்ல நீ என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு, ரிசல்ட்டை பத்தியே கவலைப்படாம பண்ணிட்டேன்னாலே நீ சாத்விக் மோட்ல பண்றேன்னு அர்த்தம். அப்ப ஆட்டோமேட்டிக்கா ஈஸ்வரன் உனக்காக இயக்குவான். அப்போதும் கூட அற்புதங்கள் நடக்கின்றதை நீ காணலாம் என்று சொல்ல வருகின்றது கர்ம யோகம். ஞான யோகத்தில் இந்த உண்மைகளை எல்லாம் அற்புதமாக புரிந்து கொண்ட மாத்திரத்தில் அடச்சே வெறும் மாயையா, இந்த உடல் மாயை, மனம் மாயை, புத்தியும் மாயை, உலகமே மாயையா என்ற இந்த புரிதல் ஏற்பட்ட மாத்திரத்தில், இந்த மாயையாக இருப்பதே நான் என்றும் புரிந்துவிட்ட மாத்திரத்தில் உயர்வு தாழ்வுன்றது ஒண்ணுமே இருக்காது. எல்லாரும் யாரை பார்த்து செல்யூட் அடிக்க போறீங்க? நானே என்ன பார்த்து செல்யூட் அடிக்க போறேன். இங்க எல்லாமே ஏற்றத்தாழ்வு இல்லாமல், உயர்வு தாழ்வு இல்லாமல் சமபாவனை என்பது ஆட்டோமேட்டிக் ப்ராசஸாக மாறிவிடுகின்றது நீங்க ஞான யோகத்துக்குள்ள நீங்க வரும்போது. சரியா? சோ இப்போ இந்த கேள்வி கேட்டதன் வாயிலாக நான் புரிய வைக்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அனுபவங்கள் என்ன சொல்லுகின்றன? உன் ஜாக்கிர அவஸ்தை, சொப்ன அவஸ்தை அல்லது டீப் ஸ்லீப் என்று அழைக்கப்படுகின்ற அன்கான்சியஸ் ஸ்டேட், அந்த அன்கான்சியஸ்ல இருக்க அப்படிங்கிறது எப்படி தெரியுது அப்படின்னா, அன்கான்சியஸ் கான்சியஸ்க்கு தெரிய சான்ஸே இல்லை. உன் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக தூங்கும் போது, இதுல இன்னொரு பியூட்டி கூட, ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறேன். நிறைய பேருக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். நான் சுகமாக தூங்கினேன், சுகமாக தூங்கினதுக்கு அப்புறம் நீ யாருன்னே அங்க இருக்கு, நீ இல்லவே இல்லை. அன்கான்சியஸ் ஸ்டேட்டுக்கு போனதுக்கு அப்புறம் நீ சுகமாக தூங்கினேன் அப்படின்னு எப்படி சொல்ல முடியும்? அது அன்கான்சியஸ் ஸ்டேட்டோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. கான்சியஸ் ஸ்டேட்ல நீ உன்னுடைய மனசை ஸ்லோ டவுன் பண்ற. தூங்கணும்னா எண்ணங்களை வந்து ஆஃப் பண்ணணும். எண்ணங்களை படிப்படியா நீ ஆஃப் பண்ணிட்டு அந்த தூக்கத்துக்கு நீ போகும்போது ஆட்டோமேட்டிக்கலா we felt an experience and that is called a happy experience. ஏன்னா இந்த மனம் என்பதுதான் மிகப்பெரிய எதிரி. இந்த மனதை வைத்து நீ சொர்க்கத்திலையும் இருக்கலாம், நரகத்திலையும் இருக்கலாம். இந்த மனமே இல்லாத இடத்துலயும் நீ ஆனந்த சுரூபியா தான் இருக்க. ஏன்னா உன்னுடைய சொரூபமே அதுதான். ஆனால் இந்த மனதை வைத்துதான் உன் சொரூபத்தை மறந்தாய். அப்ப அந்த மனதை நீ ஸ்டாப் பண்ணும்போது உன் சொரூபத்துக்குள்ள போயிடுற. சொரூப சுகம் என்பது ஆனந்த சுகம். அப்போ இந்த தூங்குறதுன்றது சுகமா இருக்கு அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, எண்ணங்கள் அப்படியே படிப்படியா கம்மி பண்ணிக்கிட்டே வரும்போது அது சுகத்தை, நீங்க காலையில யாராவது வேகமா எந்திரிக்கும் போது அப்பதான் எண்ணங்கள் எந்திரிக்கணும், முழுசா எண்ணங்கள் எந்திரிச்சிருக்காது. அப்போ அந்த கான்சியஸ் ஸ்டேட்ல எண்ணங்கள் மிகவும் குறைவாக இருக்கின்ற அந்த நிலையிலே உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது அப்படின்னா, அது எந்த எக்ஸ்பீரியன்ஸ்னா அது உங்களுடைய ஒரிஜினல் சுரூபத்தினுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா அதுக்கு மனசே தேவையில்லை. ஏன்னா கற்பனையே நீங்க செய்யாம இருந்தாலும் நீங்க ஆனந்த சொருவிதான் இல்லையா? நீங்க வந்து பரபிரம்மம் ஒரு கல்பனையை செய்து ஈஸ்வரனாகவும் ஜீவனாகவும் மாறி ஒரு விளையாட்டை நடத்தி கொண்டிருக்கிறதுன்னு சொன்னேன். நீ இந்த பரபிரம்மம் கல்பனை செய்யாத நிலையிலும் கூட அது பேரானந்த சொருவிதான். அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்றதுதான் நீங்க டீப் ஸ்லீப்ல, அதாவது இந்த படிப்படியா மனம் வந்து அந்த எண்ணங்கள் அற்ற நிலைக்கு செல்லும் போது ஒரு அனுபவத்தை கிடைத்ததே, அது வந்து வேதத்துல சொல்லியிருக்கு. அதுதான்டா அந்த பிரம்மத்துடைய எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு எல்லாம் சொன்னதோட நோக்கம் வந்து, மனம் இயங்காத நிலையிலும் கூட உன் சுரூபத்தில் இருப்பாய் என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் அந்த ஒரு நிலையை சொல்லியிருந்தார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மனம் இயங்கினாலும் மனம் நான் அல்ல, அது தானாக இயங்குகின்றது. குணங்களில் இயங்குகின்றன என்று ஒருவன் இருந்து விடுவானேயானால், மாயை என்ற ஒரு முழுமையான புரிதலில் இருந்து விடுவானேயானால், இங்கே எந்த விதமான எஃபோர்ட்டும் இவன் எடுக்க மாட்டான். எனக்குள் இருக்கின்ற இயக்குனர் எனக்காக அத்தனையும் செய்வதற்கு அவன் இருக்கும்போது நான் என்ன செய்வதென்று அவனிடம் ஒப்படைத்து விடுவானேயானால், அப்போது இவன் மனம் இயங்கினாலும் இவன் ஞானிதான். ஏன்னா இயங்கினாலும் இவன் பேரானந்தத்துல தான் இருப்பான். அது என்னப்பா சொல்றீங்க, மனம் இயங்கினா வந்து கஷ்டம், அது தூங்கும் போது மனம் இயக்கமற்ற ஸ்டேட்டுக்கு போகும்போது சுகம் கிடைக்குதுன்னா, மனம் நீ இயக்குனா துக்கம். மனதை நீ இறைவன்ட்ட ஒப்படைச்சிட்டு அவர் உன் மனசை இயக்குனாருன்னா அது சுகம். அப்ப ஞானியா நீ மாறிட்ட அப்படின்னா, நீ சரண்டர் ஆனதுக்கு அப்புறமும் நீ கிரியேட்டிவிட்டியா நீ செய்ய வேண்டியதெல்லாம் நீ பண்ணிக்கிட்டு தான் இருப்ப. ஆனா நான் செய்கிறேன் என்ற பாவமே இருக்காது. ஏன்னா மனசை நீ இயக்கல. மனசு நீ இயக்காமல் தானாக இயங்குகின்ற அந்த அவஸ்தை பேரானந்தம் தான். அல்லது மனமே இயங்காமல் இருந்தாலும் பேரானந்தம் தான். மனம் இயங்காத நிலை என்பது பிரம்மத்தின் உச்சகட்ட நிலை, மாயை கலப்பில்லாத நிலை, ஆழ்ந்த உறக்கத்தில் கிடைத்த அற்புத நிலை, அது பரபிரம்ம நிலை. அல்லது தப்பில்லை, அதுவே கல்பனையாக ஈஸ்வர நிலை ஜீவ நிலையில் இருந்தாலும் தவறல்ல, மனம் இயங்கினாலும் தவறல்ல. சரணாகதியில் செய்து
ஆட்டோமேட்டிக் இயக்கமாக உன் மனம் இருக்க வேண்டும், எஃபோர்ட்லெஸ் இயக்கமாக அது இருக்க வேண்டும். இருந்தால் அப்போதும் தவறல்ல என்று புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். சரியா? சரி, அல்டிமேட்லி கன்க்ளூஷன் பண்ணிடுறேன். என்னுடைய கேள்வி வந்து எங்க ஸ்டார்ட் பண்ண அப்படின்னா, இந்த உலகத்தை மாயை என்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஒரு அதீத ஆசை. இதுக்கு முன்னாடி வரைக்கும் கிருஷ்ணமாயான்னு புரிஞ்சுக்கோங்க, கிருஷ்ணமாயான்னு புரிஞ்சுக்கோங்க அப்படின்றத நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். இப்போ உங்களுடைய மாயை தான் அது. கிருஷ்ணனே நீங்க தானே. இந்த ஈஸ்வரன் யாருன்னு சொன்னேன், உனக்குள்ள இருக்கிற ஈஸ்வரனும் நீதான், ஜீவனும் நீதான், ஜீவன் இப்ப ரெண்டையும் சொல்லிட்டே இருந்தேன்னா, அப்ப அந்த ஈஸ்வரனுக்கு தான் இத்தனை நாள் கிருஷ்ணமாயா கிருஷ்ணமாயா கிருஷ்ணமாயான்னு சொல்லிட்டு இருந்தேன். சரியா? அப்போ நீங்க வந்து என்னுடைய மாயை அப்படின்னா கிருஷ்ணனும் நீங்களும் கலந்த மாயை இது அப்படின்னு இப்ப எக்ஸ்ட்ரா சொல்லியிருக்கேன். சரியா? அப்போ இந்த ஜாகிரத் அவஸ்தை, ஸ்வப்ன அவஸ்தை, டீப் ஸ்லீப் அவஸ்தை இவைகள் எல்லாம் வெறும் மாய பிம்பங்கள் என்பதை அற்புதமாக ஓரொரு நிலையிலும் இன்னொரு நிலை இல்லை என்பதை வைத்தே புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இவை அத்தனை நிலைகளையும் அற்புதமாக ஒரு நிலையில் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றும் தெரிகிறது. அந்த அனுபவம் மட்டும்தான் உண்மை. அந்த அனுபவத்தை உண்மை என்று உணர்ந்தா, அதாவது இதெல்லாம் மாயேன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த அனுபவம் சொர்க்கமா இருக்கும். இதெல்லாம் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டேன்னா அந்த அனுபவம் நரகமா இருக்கணும். அவ்வளவுதாங்க. இது ஒண்ணுதாங்க புரிய வைக்க விரும்புறது. சரியா? சோ நான் சொல்ல வர்றது என்னன்னா, இந்த கேள்வியின் நோக்கம் அனைத்தும் மாயை என்று புரிந்து கொள்வது. இந்த ஜாகிரத் வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய விஸ்வனும், சொப்னத்தில் இருக்கக்கூடிய தைஜசனும், டீப் ஸ்லீப்ல இருந்த பிராஞ்ஞனும் மூவருமே மாய பிம்பங்கள் தான். இவைகள் உண்மைகள் அல்ல. உடல், மனம், புத்தி அனைத்துமே மாயைதான். இவைகள் எல்லாம் மாயை என்ற ஒரு முழுமையான தெளிவோடு புரிதலோடு நீங்கள் இருப்பீர்களேயானால் அப்போது உங்களுக்கு ஒரு அனுபவம் கிடைக்கும். அது ஆத்ம ஆனந்தம், ஆத்மஸ்வரூபானந்தம் என்கின்ற அற்புத அனுபவமாக மாறிவிடும். அதை விட்டுட்டு இந்த விஸ்வன் உண்மை என்று நீங்க நினைச்சிட்டீங்க அப்படின்னா அப்ப கிடைக்கிற அந்த ஆனந்தம் அது சுரூபத்தை மறந்து விட்ட காரணத்தினால் துக்க அனுபவமாக தான் இருக்கும். இந்த மூன்றுல நீங்க ஏதாவது ஒண்ண நீங்க உண்மை, நீங்க சொப்னத்துல இருக்கும்போது அதை உண்மை நினைக்கிறீங்க, இங்க இருக்கும்போது இதை உண்மை நினைக்கிறீங்க. ஆக்சுவலா மூணுமே பொய் என்ற தீர்மானத்திற்கு வந்து விட்டால் சொப்னத்திலும் கூட நீங்கள் ஆனந்தமாக தான் இருப்பீங்க, டீப் ஸ்லீப்பிலும் ஆனந்தமாக தான் இருப்பீங்க, ஜாக்கிரத்திலும் ஆனந்தமாக இருப்பீங்க, இமேஜினேட்டிவ் வேர்ல்ட்ல கூட நீங்க ஆனந்தமாக தான் இருப்பீங்க. ஏன்னா நீங்க உங்கள் உண்மையை உணர்ந்து விட்டீர்கள், அனைத்து மாயை என்ற தெளிவை பெற்று விட்டீர்கள். அந்த மாயை என்ற முழுமையான புரிதலிலே உங்களுக்கு கிடைக்கின்ற அனுபவம் இருக்கின்றதே, அந்த அனுபவம் தான் பிரம்மானுபவம், பிரம்மானந்தம் என்பதை புரிய வைப்பதற்காகத்தான் இந்த கேள்வியை நான் கேட்டிருந்தேன். ஐ டோன்ட் நோ இந்த அளவுக்கு நான் புரிய வச்சேன்னு தெரியல. உங்களுக்கு இப்ப டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஒரு நிமிஷம் இருங்க, நான் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன்.